Hello everyone, this is Professor Suresh. The CSIR Net Maths June 2016 கேட்ட கொஸ்டின் இதுக்கோட ஆன்சர் வந்து பார்ப்போம். இது ஆக்சுவலாக பார்ட் சி கொஸ்டின். இல்லை ஏங்கிறது எனி செட் பர்டிகுலராக கொடுக்கல. ஸோ ஏ அப்படிங்கிறது எனி செட், பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது பவர் செட் ஆஃப் ஏ. ஸோ நம்ம பவர் செட்னாலே தெரியும், செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ், அதுவும் கிளியராக கொடுத்துட்டாங்க. தட் இஸ் செட் ஆஃப் ஆல் பி. பி ஆஃப் ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் பி சச் தட் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ, அந்த இன்க்ளூடிங் ஏ அதையும் சேர்த்து தான். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ அபவுட் த செட் பி ஆஃப் ஏ. ஸோ சிம்பிளாக இந்த பவர் செட்டை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் லெவலில் படித்த விஷயந்தான். ஐ மீன் பவர் செட்னா ஸ்கூல் லெவல்லே வந்துடும். அன்கவுண்டபிள் கவுண்டபிள்ங்கிறது நமக்கு கொஞ்சம் காலேஜ் லெவலில் வரும். இந்த பவர் செட்டு வந்து எப்போயாவது எம்டியாக இருக்குமா அப்படின்னா, ஒருவேளை அந்த ஏங்கிறது எம்டி செட்டாக இருந்தால் கூட எம்டி செட்டுங்கிற ஒரு செட்டு வந்து பவர் செட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அப்படி யோசிக்கணும். ஸோ எம்டி செட்டுங்கிறது ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ பி ஆஃப் எம்டி செட் ஈக்குவல் டு அந்த பாக்ஸுக்குள்ளே எம்டி செட்டுங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதனால் வந்து பி ஆஃப் ஏ இஸ் நெவர் எம்டி. பி ஆஃப் ஏ எப்போவுமே எம்டி செட்டாக இருக்காது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட். ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏங்கிறது ஃபைனைட் செட்டாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பி ஆஃப் ஏவும் ஃபைனைட் தான். ஏன்னா ஏங்கிறது ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க, எனி செட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ஒரு சிங்கிள்டன் செட் அப்படின்னு எடுத்தேன்னா பி ஆஃப் ஏல 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், 2/1. ஏல n எலமெண்ட்ஸ் இருந்தால் பி ஆஃப் ஏல 2/n எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஏங்கிறது ஃபைனைட் செட்டாக இருந்தால் பி ஆஃப் ஏல வந்து 2/n எலமெண்ட்ஸ் இருக்கும், ஏல n எலமெண்ட்ஸ் இருந்தால் அப்போ அது வந்து ஃபைனைட். ஸோ பி வந்து கரெக்டு. அடுத்து சியில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏங்கிறது ஃபைனைட்டாக இருந்தாலும் கவுண்டபிள் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட்னு கொடுக்கல, கவுண்டபிள் தான். அப்போ ஆப்ஷன் பியை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆப்ஷன் சியும் ட்ரூன்னு சொல்லிடலாம். அடுத்து ஆப்ஷன் டிக்கு ஏ வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா ஒரு ஆர் அப்படின்னு எடுக்கிறேன். ஆர் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தேன்னா பி ஆஃப் ஏ, ஏன்னா ஆறுங்கிறதே அன்கவுண்டபிள், அதுக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் போட்டோம்னா அதுவும் அன்கவுண்டபிள் தான் வரும். அப்போ டியும் கரெக்ட். அப்போ அதுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பி சி டி.